இந்த நாளிலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் ஒரு பெரிய வெற்றி நாளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆவியிலே ஒரு பெரிய களிகூறுதல் உண்டாயிருக்கிறது. எனவே உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 43, அதிலே 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அதிகாரம், அதிலே 19 மற்றும் 36, 37 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. ஆமென். பிள்ளையாண்டானை அனுப்பும் என்று கேட்கிறதாக வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 மற்றும் 36, 37. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இவை எல்லாவற்றிலேயும், நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஜெயிக்க முடியாத, நம்மளால ஜெயிக்க முடியாத காரியம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு நாள், அவனாலே அந்த நாளை மறக்கவே முடியாது. எல்லா நாட்களையும் போல அதுவும் ஒரு மனரம்யமான நாளாய்த்தான் இருந்தது. ஆனால் திடீர் என்று சொல்லி அவனுடைய சொந்த குமாரர்கள் அவர்கள் வேகமாய் வந்து, மூத்தவர்களாகி அவர்கள் வேகமாய் வந்து அவன் கரத்திலே ஒரு பலவர்ண அங்கியை, இரத்தம் தோய்ந்த பலவர்ண அங்கியை அவன் கரத்திலே கொடுத்தார்கள். அதை பார்த்த மாத்திரத்தில் அவன் பொங்கி அழத் தொடங்கினான். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறி கதறி அழுதான். என்ன அழுதான் தெரியுமா? என் குமாரன் பீருண்டு போனான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஒரு புறம் யாக்கோபு கிழிஞ்சு போனதோடு அழுதுகிட்டு இருக்கிற யாக்கோபு, இன்னொரு புறம் யோசேப்பு. எங்க யோசேப்பு பீருண்டு போனானா அல்லது யோசேப்பு உயிரோடு இருந்தான்? அதை மட்டும் யோசிப்போம். யோசேப்பு உயிரோடு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சில காரியங்களை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான். உங்களை நம்ப வைக்கும்படிக்கு சில காரியங்களை காட்டுகிறான். சில விஷயங்கள் எப்படின்னா, அதை பார்த்துட்டாலே போதும், நம்ம மைண்ட், நம்ம மனசு அதுவே ஒரு முடிவுரை எழுதி, இப்படிதான் நடந்திருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில் ஒரு சிறு பிள்ளை ஜெபிப்பதற்காக வந்தாள். நான் ஜெபிக்க தொடங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் சொன்னார், அந்த மகளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வர்ற புதன்கிழமை அந்த மகள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும். அந்த இடத்திற்கு போகும்படி புறப்பட்ட விமானம் தான் விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதனால ஒரு சின்ன ஃபியர் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, you rebuke that fear and pray.
நான் அப்படித்தான் ஜெபித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன மெடிக்கல் ரிப்போர்ட் போதும், ஒரு சின்ன பயம் போதும், உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிடும், டெவலப் பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பின்னாட்கள்ல 11 பேரும் வந்து சத்தியத்தை சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு விடுவிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னுடைய பிரசங்கத்தின் ஆழம் அது அல்ல. ஆனாலும் ஒரு சிலர் இன்றைக்கு சில காரியங்கள் உங்களை பயப்படுத்தி இருக்கிறது, சில காரியங்கள் உங்களுக்குள்ளே குழப்பத்தை எழுப்பி இருக்கிறது, சில காரியங்கள் உங்களுக்குள் பல கேள்விகளையும் சில தடுமாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. சிலர் நினைக்கிறீங்க, என் பிள்ளைங்களுடைய கல்யாணம் வரைக்கும் நான்லாம் இருப்பேனா? சிலர் பெருமையா கூட அதை பேசிக்கிறது அடுத்த ஆள்கிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, the truth is different. Praise the Lord. ஆமென். சத்தியம் வித்தியாசமாய் இருக்கிறது. சாத்தான் சொல்லுகிற எந்த பொய்க்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ள நீங்கள் சத்திய வசனத்திற்கு நேராய் திருப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எழுப்புதலின் அறைகூவல், அதான் தலைப்பு. The cry of revival. எழுப்புதலின் அறைகூவல். பிரைஸ் தி லார்ட். இந்த 43ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம், அதில் யாக்கோபு என்கின்ற ஒரு பிதாவை குறித்து பார்க்கலாம். அப்படிதானே? 43 அதிகாரத்தில் யாக்கோபு என்கின்ற ஒரு பிதாவை குறித்து பார்க்கலாம். அடுத்தபடியா யோசேப்பு என்கின்ற ஒரு குமாரனை குறித்து பார்க்கலாம். அப்படிதானே? இன்னுமாக யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரர் என்று சொல்லப்படுகிற ஆவியானவர் குறித்தும் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆளுகை செய்யும்படி பொறுப்பேற்கிற உத்தரவாதம் பண்ணுகிற யூதா என்கின்ற சபை குறித்தும் பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம் மெல்கிசதேக்குக்கு தசமமாக கொடுத்த போது லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அது உண்மை என்று சொன்னால் யூதாவின் அறையில் தாவீதும், அப்படிதானே, அந்த வம்சாவளியிலே நாமும் இருக்கிறோம். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஆமென். 12 கோத்திரத்தில் தங்கமானவன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? தங்கமானவருங்க. யாக்கோபின் பிள்ளைங்களே தங்க கட்டினா இவர் தான் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? யோசேப்பை சொல்லலாம் இல்லையா? யோசேப்பை மட்டும்தான் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புக்கு போனது. சேஷ்ட புத்திர பாகம்னா என்னது? அந்த காலத்துல, இந்த காலத்துல கிடையாது. இங்க இருக்கிறதுலயே உட்கார்ந்துக்கிறதுலையே நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு கொண்டு கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் குடும்பத்தில் நான் தாங்க முதல் ஆளு. நல்லா உயர்த்துங்க. இப்போ உங்களை யாரும் ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் கொடுத்து வச்சவங்க தெரியுமா? யாருக்கு கொடுத்து வச்சவங்க தெரியுமா? உங்க கூட பிறந்தவங்களுக்கு. அவங்க நீங்க கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அது ஒரே வார்த்தையில, அது அவங்க கடமை, அது அவங்க கடமை அப்படின்னு போயிடுவாங்க. சில குடும்பங்கள்ல இந்த மூத்த மகன் அல்லது மூத்த மகள் அவங்க தான் கல்யாணத்தையே நடத்தி வைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம். இந்த மூத்தவங்க தான் அடுத்தவங்களுடைய படிப்பெல்லாம் என்ன செய்யணும், பார்த்து கரையேற்றி விடணும். சொல்லுவோம், நீ படிச்சுட்டியா ராசா, எல்லா பேத்தையும் நீ தான் கரையேற்றணும். அவர் என்ன பண்ணுவாரு? பாவம், கரையேற்றுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல தேவன் ஒரு நீதியை வச்சாரு. மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஏன்னா அந்த மூத்த பிள்ளை நிச்சயமா நிறைய பேர்த்த கரையேற்ற வேண்டியதா இருக்கிறதுனால, நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கிறதுனால, அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க, 2 பங்கு கொடுங்க. இது நான் சொல்லலை,
வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். மூத்த பிள்ளைங்களாம் கை உயர்த்துங்க, சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, பார்த்து பண்ணுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அதாவது இங்கே சொல்லியிருக்கிறனால இதை வச்சு என்ன பண்ணிட வேண்டாம், புதுசாக இதையும் கேட்டுற வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, யோசேப்பு தான் முந்தி போனவன், அவன் தான் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சான். அதனால ஆண்டவர் அவனுக்கு அவன் கோத்திர அட்டவணையில் முதற் பிறந்தவனாய் இராத போதிலும் அந்த சேஷ்டபுத்திர சுவிகாரம், அந்த ஆசீர்வாதம் அநேகரை தாண்டி அவனுக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், இந்த நாட்களில் சில ஆசீர்வாதங்கள் தகுதியானவர்களை தாண்டி 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 உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சிலர் சீனியாரிட்டி படி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் சில நன்மைகள் தாண்டி 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 உனக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த குடும்பத்திலேயே ரொம்ப ஒரு சேட்டைக்காரன் இருந்திருப்பான்னா அவன் யாரு தெரியுமா? அவனுக்கு வேற யாருக்கு அப்படி எழுதலை, வேற யாருக்கு அப்படி எழுதலை. இவனுக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தையே வச்சார். அது எங்கே வச்சா, ஏன்னா வெள்ளை சட்டியில தான் கருப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியுன்றதுனால யோசேப்புடைய சரித்திரத்தை சொல்லும்போது நடுவில் செதுக்கணமானிக்கு கொண்டு வந்து 38ஆம் அதிகாரத்தில் ஒரு யூதான் ஒருத்தனை வச்சார். அல்லேலூயா. அந்த காலத்தில் எங்கள் ஸ்கூலில், நான் ஒய்டபிள்யூசி ஸ்கூலில் சின்ன கிளாஸஸ்லாம் படித்தேன். அதில் டெய்ஸின்னு ஒரு மிஸ் இருந்தாங்க. அந்த மிஸ்ஸு என்னை கொண்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. எனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காது. சின்ன சின்ன வயசில் சொல்கிறேன், நான் சின்ன வயசாக இருக்கேன். அல்லேலூயா. அப்படியே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒருத்தனை தூக்கி யோசேப்பு என்கின்ற அந்த உத்தமனுக்கு நடுவில் வச்சாரு. அல்லேலூயா. ஒரு நோக்கம் இருந்தது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்பா ஒரு கோல் எடுத்து அதில் யோசேப்புன்னு எழுதுப்பா, இன்னொரு கோல் எடுத்து அதில் என்ன எழுது, யூதான் எழுது. இஸ்ரவேலின் மலைகளிலே இவைகள் இரண்டையும் என் கரங்கள் ஒன்றாக்கும். கல்வாரி சிலுவையில் இதுதான் நடந்தது. என்ன நடந்துச்சு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உத்தம குமாரனுக்குள்ள இருக்கிற அத்தனையும் ஊதாரி மைந்தர்களாக இருக்கிற நமக்குள்ளே வந்து விட்டது. நமக்குள் இருந்த எல்லா தீமையும் பொல்லாப்பும் அசுத்தமும் அருவருப்பும் அவருக்குள் போய்விட்டது. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது அவரை கைவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொந்த குமாரனை கைவிட்டு அடிமைகளாய் இருந்த நம்ம எல்லாரையும் குமாரர்களாய் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நேசகுமாரன் ஏகசுதன் என்று எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதா பார்ப்பாரோ அப்படித்தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், நம்மளையா, வாய்ப்பே இல்லையே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க தான். அல்லேலூயா. பிதாவுடைய பிரியம் யார் தெரியுமா? இப்போ நீங்க தான். அல்லேலூயா. பிதா யாரை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னா உங்களை என்னையும் தான் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க எதையும் செய்து அவருடைய நேசத்தை கவர்ந்து கொள்ளவே முடியாது. அதுக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறதுனால குமாரன் எப்படி இருப்பானோ, குமாரத்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நாம் இருக்க வேண்டும். அப்படிதானே? அப்படிதானே? உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு எது முயற்சி பண்றாங்களா? ஆனா அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிதானே? அதே போலதான் அவருடைய DNA உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அவருடைய வார்த்தையினால் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறபடினால் நீங்கள் அவரை போலவே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனாலும்
அவருடைய பிரியம் நம்ம மேல் எப்படி வந்துச்சு தெரியுமா? தம்முடைய சொந்த குமாரன் மேல் இருந்த அந்த பிரியம் நம்ம மேல வந்துருச்சு. கைவிடப்பட வேண்டியவர்கள் நம்ம தான். இமைப்பொழுது மட்டும் இல்லை, நித்தியமாய் கைவிடப்பட வேண்டிய, எரிந்து போடப்பட வேண்டிய நிலைமையில் நாம் இருந்தோம். ஆனால் நம்மை ஒட்ட வைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்தத்தினாலே, அவருடைய நீதியினாலே, அவருடைய மீட்பினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த செய்தியில ரொம்ப முக்கியமா இந்த நம்ம வாசித்த வசனம், அதாவது 8, 9 ஆகிய வசனங்களை திரும்பமாய் வாசிப்போம். ஆதியாகமம் 43 அதுல 8, 9. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா, குமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்படாத வரைக்கும் சூழ்நிலைகள் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. சபை அதிலே ஒரு எழுப்புதலின் அறைகூவல், the cry for a revival. எப்படி யூதா கேட்கிறானோ, பிள்ளையாண்டானை அனுப்பும் பிதாவே என்று கேட்கிறானோ, அப்படி சபைகள் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே குமாரர்களை எழுப்பும். அதனாலதான் ரோமர் 8:19 சிருஷ்டியானது எதற்கு காத்திருக்கிறது? தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்களை என்னையும் கிறிஸ்து இயேசுடைய அதே சாயல்ல அப்படியே நம்ம என்ன பண்ணார்னா வைத்தார். அப்படிதானே? சந்தேகம் இருந்தா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போய் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போயிட்டு நான் சொல்ற இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது 11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொன்னு என்ன அங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது அவருடைய சாயல், குமாரனுடைய சாயலுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணாராம்? ஒப்பாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? குமாரனுடைய சாயல். எத்தனை வசனப்பா? 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. நல்லா கவனிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். திரும்ப அந்த கடைசியை வாசிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 8ஆம் அதிகாரம் 14 வசனம் இல்லையா? அப்ப தேவனுடைய புத்திரர் யாரு? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். தேவபுத்திரர்னா யாரு? பரிசுத்த ஆவியினாலே நம்மை உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரர். அவருடைய சாயல், அதுக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொந்த குமாரனுடைய குரலை கொண்டே கூப்பிடும்படி அந்த குரலை, அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Praise the Lord. To reflect the very image of Son, to have the very voice of the Son.
Praise God. In fact, we are a replication of the true Son of God. Praise the Lord. Amen. சொந்த குமாரனுடைய அத மாதிரி உள்ள காப்பி தான் யாரு? நீங்களும் நானும். அல்லேலூயா. Praise the Lord. அப்போ இந்த தேவபுத்திரர் எழும்பணுமா? நம்ம சொல்றோமே, இந்த வார்த்தை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்படுங்க. ரிவைவல், எழுப்புதல், அப்படித்தானே? என்னன்னே தெரியாமலே எழுப்புதலை பத்தி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பேசிட்டு இருக்காங்க. யாருனாலும் கேளுங்க, சொல்லுவாங்க எழுப்புதல். எழுப்புதல், உண்மையான எழுப்புதல் என்ன? தேவபுத்திரர் எழும்பினால் எழுப்புதல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொருத்தரையும் ஆவியானுடைய ஊழியம் என்ன, கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்த. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே ஒரு முறை சபை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, அதாவது யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறது வேதம், எலியாவின் ஆவியும் பலமும். ஆனால் எலியாவின் ஆவியும் பலமும் எங்க இருந்தது அப்படின்னா, எலிசபெத்துடைய வயிற்றுல சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு சபை இப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. எலியாவின் ஆவியும் பலமும் இருக்கிறது, ஆனா அசைவே இல்லை. யார் அசைவை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, யாருக்குள் கிறிஸ்து உருவாக்கப்பட்டிருக்கிறாரோ. அப்படிதான் அந்த மரியாள் வந்து வாசப்படியில் நின்று வாழ்த்தின உடனே பிள்ளை துள்ளிற்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப யாருக்குள் கிறிஸ்து வாசமாயிருக்கிறாரோ, நீங்க சொல்ல ஆரம்பிச்சா, நீங்க பேச ஆரம்பித்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு உபதேசமா நான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிதா யாக்கோபு என்கின்ற இடத்துல பிதா, யோசேப்பு என்கின்ற இடத்துல குமாரன், யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரர் என்று சொல்ற இடத்துல ஆவியானவர், பொறுப்பேற்கும் யூதா, உத்தரவாதம் பண்ணும் யூதா என்கிற இடத்திலே ஆளுகை செய்கிற சபை. பிரைஸ் தி லார்ட். எழுப்புதலின் அறைக்கூவல், the cry of revival. சபைக்கு அது தேவை. சபை என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிதாவே எப்படி அறுவடை மிகுதி, அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்று சொன்னாரோ, அதே போல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், பிதாவே நீர் குமாரர்களை எழுப்பும். கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கும் குமாரர்கள், கிறிஸ்துவின் சத்தத்தை உடைய குமாரர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே, அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். That is very powerful. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, பிதா என்ன சொன்னாரு, அதாவது தகப்பன் என்ன சொன்னாரு அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஆதியாகமம் 43 அதிலே 1-2. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். ஆமென். பிதா எப்பவுமே என்ன பண்றாருன்னா, நம்மை குமாரனுக்கு நேராகவே நடத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிதாவுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமாய் இருக்கவில்லை. கொடிய பஞ்சம், ஜீவ ரட்சனை தேவைப்படுகிறது, ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அது நடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அப்படின்னா, குமாரனிடத்திற்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசேப்பிட்ட எப்படிலாம் இருக்குன்னா, ஆதியாகமம் 41:57 வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் அதனாலதான் இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது, இயேசு ஆகிய உலக ரட்சகர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கே பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆனால்
ஆவியிலே மூர்ச்சையடைந்து மரித்திருக்கிற ஆத்துமாக்கள் ஏராளம் உண்டு. Praise the Lord. பாவம் என்னும் கொடிய பஞ்சம் உலகமெங்கிலும் பரவி நிற்கிறது. இப்ப என்ன தேவை அப்படின்னா, இப்போ குமாரனிடத்தில் போக வேண்டும். ஏன் பிதா இன்னைக்கு குமாரனிடத்தில் நம்ம நடத்துகிறார்னா நிறைய வசனங்கள் இருக்கு, சீக்கிரமா வாசிக்கலாம். கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. என்ன சொல்ல வராரு பிதானா? எப்பா என் கையில இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாம் இங்கதான் இருக்கு. நீங்க யோசிப்பட்டு தான் போகணும், இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் போகணும். ஏன்னா சகல தேசத்தாரும் அவரிடத்தில் தான் வருகிறார்கள். காரணம், ஜீவரட்சனை உண்டு பண்ணுகிற களஞ்சியங்கள் அவரிடத்தில் தான் இருக்கிறது. சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்கள் பிழைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய வசனங்கள் சொல்லலாம். எபிரேயர் 1 அதுல 2-3 வாசிங்க. யோவான் 1:18 எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 1:2-3. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? நியமிக்கப்பட்டிருக்காரையா இவர்தான். எப்படி பார்வோன் நியமித்தாரோ அதுபோல பிதாவாகிய தேவன் இவரை நியமித்திருக்கிறார். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க எங்க தான் போகணும்? இயேசுவினிடத்திலே. இன்னைக்கு நம்ம ஜெபமே பண்றோமே, அந்த ஜெபத்தை யார் மூலமா பண்றோம்? இயேசு மூலமா. அப்படிதானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்பா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் நீங்க எங்க தான் போகணும்? அவர்கிட்ட தான் போகணும். அதே யோவான் 14 அதில் 6 என்ன சொல்லுகிறது? வாசிங்க சீக்கிரம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். என்னாலே அல்லாமல். அப்படிதானே? அப்படிதான் இருக்கா? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு தான் எல்லாமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ இது பிதா சொன்னது, அதாவது தகப்பன். அப்படிதானே? அதனால பிதா என்ன சொல்றாருன்னா குமாரன்ட்ட போங்கிறார். அப்படிதானே? திருப்பி யோசேப்பு குமாரன் என்ன சொன்னாருன்னு வாசிப்போம். ஆதியாகமம் 45 அதுல 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. குமாரன் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்துருங்கப்பா, இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இருக்கு? ஆதரவு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இயேசு தான் உங்களுக்கு என்னது? ஆதரவு. எந்த சூழ்நிலையானாலும் இருக்கட்டும், நீங்க இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த காலை வேளையிலே ஆதரிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆதரவு மட்டுமா? அடையாள மாற்றம். அப்படித்தானே?
யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய நடையே மாறிடுச்சு. அப்படிதானே? அவங்களுடைய நடையே மாறிடுச்சு, பேச்சுடைய தோரணையே மாறிடுச்சு. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் என்ன நமக்கு நடக்குதுன்னா, நம்ம இன்னும் அவரை அறிந்த பிறகும், கண்ணெல்லாம் திறந்த பிறகும், இந்த பெரும்பாதையிலே நடந்த பிறகும் அந்த பக்கம் போய் திருவோட்டை வைத்து உட்கார்ந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பா நான் இறங்கி வந்து உனக்கு பார்வை கொடுத்து இந்த பெரிய ஹைவே ஆஃப் மிராக்கிள் நடக்க வச்சு இவ்விதமா அலங்கரிக்கணும்னு நினைச்சேன். கண்ணு திறந்தோன்னு என்ன பண்ற நீ? இப்ப திரும்பமா சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிற போதிலும் அந்த புதிய மனிதனின் போர்வையில் இருக்கிற பழைய மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு ஏன்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 40 வருஷம் ஏன் வனாந்திரத்தில் கூட்டிட்டு போனான்னு நினைக்கிறீங்க? எகிப்துல இருந்து ஒரு நைட்ல வெளியே வந்தாச்சு. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து ஒரே இரவிலே வந்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலருக்குள் இருக்கிற எகிப்தை அவர்களை விட்டு எடுப்பதற்கு 40 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எங்க போனாலும் அந்த வெள்ளரிக்காய் விட மாட்டான். அப்படிதானே? அந்த பழைய சாலடு ஞாபகம். அதனால எங்க போனாலும் என்ன பண்றதில்ல, வெள்ளரிக்காய்கள், வெள்ளை பூண்டுங்கள். அவங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்லதா மாங்காய் தேங்காய்ன்னு கூட சொல்லலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு விசேஷித்த வேலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காடையை கொடுத்தாலும் காட்டிலிருந்து கொடுக்கவில்லை. ஆமென். புதிதாய் படைத்து கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கற்பாறைக்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்ட, தேக்கி வைக்கப்பட்ட, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். ஆண்டவர் சொல்லுங்களேன்ப்பா, நித்தியத்துக்கெல்லாம் நீங்க வந்து சேரும் போது அங்க ஒரு சாப்பாடு இருக்குப்பா, ஆனா அதை முன்னாடியே கொடுத்தாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு இருந்த போதிலும் வேதம் சொல்கிறது, மன்னா அவர்களுக்கு சலிப்பாய் மாறிடுச்சா. என்ன இந்த மன்னா தானே அப்படின்னு. அல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிக்கிறான், பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த குமாரன் தான் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எல்லாவற்றின் மையம். If God has a plan for you, it is definitely in Christ Jesus. உங்க ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை தேவன் எங்க வைத்திருக்கிறார் என்றால் குமாரனாகிய கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு இருக்கு, ஒரு விமோச்சனை இருக்கு, ஒரு ஜீவரட்சணை இருக்கு, ஒரு செல்வ வாழ்வு இருக்கு. அப்படின்னா அது எல்லாமே யோசேப்பை அவர்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே. அப்படி என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, எந்த செழிப்பும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, ஒரு அடையாள மாற்றம் இருக்கிறது, நாம் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப மூணாவது யார் அப்படின்னா யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரர். ஆதியாகமம் 43:23 அவர் சொன்னது அங்க எழுதியிருக்கு, வாசிங்க. ஆதியாகமம் 43:23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். ஏன்னா இது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே? The ministry of the Holy Spirit is now happening. பிதா செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டார், குமாரன் செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டார். ஆவியானவர் சபையை தம்முடைய
விலாசமாய்க்கொண்டு இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விங்ஸ் ஆஃப் ஹீலிங், 7 விதமா சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். கடைசியில் விங்ஸ் ஆஃப் காட், அது என்ன அப்படின்னா அதான் ஹோலி ஸ்பிரிட்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா விங்ஸ் தான் ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண வைக்குது. ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாகன்னு சொன்னவனே, மணவாட்டியை கொண்டு போகிற அந்த சிறகுகளாக ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானுடைய ஊழியம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் இப்போ வரிசையாக சொல்ல போறத நீங்க தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில எதிர்பாருங்க, அது அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. முதல்ல அவர் சமாதானம் கூறுகிறார். The Holy Spirit is bringing peace to you. வர்ற வழியில இவங்களுக்குள்ள பயங்கரமான கலக்கம் பார்த்துக்குங்க. ஏன்னா யாக்கோபு சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டாரு? அப்பா நீங்க நிறைய பணத்தை கொண்டு போங்கப்பா. அதை மாதிரி வரிசையா ஒரு 4 ஐட்டம்லாம் சொன்னார். இந்த கொட்டை அந்த கொட்டை நிறைய இருக்கு. அதில் திரோபிந்து கொட்டைகள் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, வாதுமை இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. யாக்கோபுக்கு என்னன்னா அவர் டீல் பண்ண மாதிரி டீல் பண்ண பார்க்கிறார். அவர் ஐஸ் வச்சு தானே இப்படி பழக்கம் இல்லையா? எதிரே வந்த ஏசாவை சமாளிக்க என்ன பண்ணாருன்னா, ஒன்று செய், கூட்டம் கூட்டமா போங்க, தனித்தனியா போங்க, போய் என்ன பண்ணுங்க, அவருடைய கோபத்தை தனிச்சு கடைசியில ஐசா உருக வச்சிருங்க. அதே பாணியில் என்ன சொல்றாரு, நீங்க போங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, பணத்தை ரெட்டிப்பா கொண்டு போங்க எல்லாம் சொல்றாரு. அங்க போன உடனே முதல் முறையா என்ன பண்றாங்க அவங்க, சார் இப்ப இங்க கிடையாது, வீட்டுக்கு வாங்க, அரிசி அப்படி வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் லைன் பண்ணுங்க, லைனா நில்லுங்க அப்படின்னு உடனே கட 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 கடன்னு உள்ள போச்சுரா துவைக்க போறாங்க வச்சு. நம்ம சாக்குல இருந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சாக்கில் என்ன இருக்குன்னு அவருக்கெல்லாம் நல்லா தெரியுங்க. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கைன்ற சாக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, உங்களை நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சாக்கில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணாதான் என் பக்கத்தில் வரணும்னா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட போக முடியாது. உங்களை உங்க சாக்குகளோடு உங்க சரக்குகளோடு ஏற்றுக்கொள்கிற ஒரே தேவன் அவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ வழியில பேசிக்கிறாங்க, என்னாச்சு போச்சு, அடிக்க போறோம்னா துவைக்க போறோம், ஒரு கலக்கம். அப்ப முதல்ல பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலை வெளியில வந்தீங்களே, வர்ற வழியில உங்களுக்கு என்னெல்லாம் கலக்கம் இருந்துச்சோ அதுல சமாதானம். அல்லேலூயா, ஆமென். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானம். ரெண்டாவது அதே வசனம் திரும்ப வாசிங்க. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் அல்லேலூயா. சரி, சிஸ்டர் சரக்குலயே இருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புதையல். பரிசுத்தாவியானவர் யார்? உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாத விதமாய் சில புதையல்களை வைக்கிறவர். அல்லேலூயா. தகப்பன் சொன்னா இது கைப்பிசகாய் வந்திருக்கும், மிஸ்டேக், இட்ஸ் a mistake, but the Holy Spirit says there are no mistakes, there are only miracles. அல்லேலூயா, ஆமென். அவங்க சொன்னாங்க, இது யாரு வச்சான்னு எங்களுக்கு தெரியல. they are saying we are ignorant, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாமலே சில காரியங்களுக்குள்ள வந்துருச்சு. நீ தெரியாமலே எப்படி படிக்கிறேன்னு தெரியல. சில நேரத்தில் அப்பாவுக்கு அம்மாவுக்குமே ஆச்சரியமா இருக்கு. அப்பா அம்மாவை பார்க்குறாரு, நானும் 35 தான் எடுத்தேன், நீயும் 35 தான் எடுத்த, பிள்ளை மட்டும் எப்படி 100க்கு 100 எடுக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க பையன் படிக்கிறத பார்த்து நாங்கள் 2 பேரும் அப்படித்தான் செஞ்சிருக்கோம் பல நேரத்தில். ஆனா நம்ம ஊழியம் செய்யறதுனால கர்த்தர் பார்த்து இதெல்லாம் செய்யறாருப்பா அப்படின்னு நாங்கள் எங்களையும் தேத்திக்கிறோம். ஸோ பை மிஸ்டேக்கா வரலங்க, அவர் புதையலா வச்சிருக்கிறாரு. இந்த காலை வேளையிலே உங்க பிள்ளைங்க தான், ஆனா அந்த பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற புதையல்களை
நீங்க கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன் பிள்ளைகளுக்குள்ளே புதையலை வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளும் புதையலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதையெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கிட்டே வைக்கிறதுக்கு பேர் என்ன இல்லை புதையல். அதுவா உங்க தோட்டத்திலே நான் 10 தங்க கட்டிகளை புதையலாய் வைத்திருக்கிறேன், தென்னை மரத்துக்கு நேர் அடியிலே தோண்டுங்கள், அதுவா புதையல் இல்லைங்க. You need to discover through the help of the Holy Spirit. You need the Holy Spirit because He is the one who has placed it in you. உனக்குள் அதை வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஒத்தாசையோடு தேடினால் உனக்குள் புதையல்கள் தென்படும். You become a valuable, precious person. Praise the Lord. மூணாவது, அதே 23 கடைசி பகுதி வாசிங்க. நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். சிமியன் மீன்ஸ் என்ன தெரியுமா? heard of God. தேவனிடத்தில் தேவன் கேட்டிருக்கிறார். சிமியோன் வெளியே வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம்னா உங்க பதில் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அடைபட்டிருந்த அந்த பதில், இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிப்படாமல் இருந்த அந்த ஜெபத்திற்குரிய பதில் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அதை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிமியோனை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷம் இருந்திருக்குமா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையிலே உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவாய். அல்லேலூயா. சிமியோன் யாருடைய மகன் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல யாருடைய மகன்? யாருக்கு பிறந்தவன்? லேயாளுக்கு பிறந்த 2வது குமாரன். அல்லேலூயா. மூத்தது யாரு? ரூபன். 2வது சிமியோன். 30 அதிகாரத்தில் இருக்க ஆதியாமத்தில் நீங்க அப்புறமேட்டு வாசிச்சு பாருங்க. அவ சொல்லுவா, என்ன கேட்டருளினார் என்று சொல்லிதான் சிமியோன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே நான் சொல்றேன், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை வெளியே கொண்டு வருகிறார். Praise the Lord. It was there. The answer was with him. The answer was in his custody. But this morning, the Holy Spirit is bringing your answer out. Praise the Lord. Hallelujah. எத்தனை சொல்லியிருக்கோம்? 3. 4வது 23 அதிகாரம் 43 அதிகாரம் ஆதியாகமம் 43 24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து, the one who cleanses, அப்படிதானே? ஆமென். கழுதைகளுக்கு தீவனம் போட்டு அப்படின்னா the one who strengthens. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா பலப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாரையும் சுமக்கும்படி, சூழ்நிலைகளை சமாளிக்கும்படி உங்களை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, பரிசுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆமாவா? 1 பேதுரு 1:2 என்ன போட்டிருக்கு? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். பாத்தீங்களா? The one who cleanses. Praise the Lord. ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல். 4 சொல்லிட்டோம். 5வது ரொம்ப முக்கியமானது 44, ஆதியாகமம் 44 1, 2. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனுஷருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்கதாக பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து என்ன போட்டுருக்கு? அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு. திரும்பமா புதையல வைக்க சொல்றாரு. இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார் தெரியுமா? குமாரனுக்கு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அதனாலதான் இயேசு சொன்னார், அவர் வந்து என்னுடையதில் எடுத்து என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுல அதாவது இவர் தான் நிரப்புகிறவர். ஆமாவா? இங்க போட்டிருக்கா? எல்லாவற்றையும் இவர் தான் என்ன செய்கிறவர்? நிரப்புகிறவர். இவர் தான் உங்களுக்குள்ள என்ன பண்றவர்?
புதையலை வைக்கிறவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் வச்சதோடு கூட ஒரு விசேஷத்தை ஒன்று வைக்கிறாரு. அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யோசேப்பின் பானபாத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை ஆவியானவர் உங்களுக்குள் வைப்பதினால் தான் குமாரனுக்கு ஏற்ற ஒரு தாகம் உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களே என்னை மாதிரி சும்மா ஒரு மோர் குடிக்கிறவர் அல்ல தானே. யோசேப்பு என்ன மோரையா குடிச்சிட்டு இருப்பாரு? நீங்கள் தான் சிவப்பியில் மோரை கொடுக்குறீங்க. சாப்பாடை கொடுத்த பிறகு அவர் மோரெல்லாம் என்ன பண்ண மாட்டார். அவர் சத்துள்ளவைகள், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். சுவையுள்ளவைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the very thirst that is in Christ becomes your thirst. குமாரனுக்குள் இருக்கிற அதே தாக்கம் அல்லது அதே தாகமும் ஏக்கமும் உங்களுக்குள் வருகிறது. இதை செய்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5 காரியம் சொல்லியிருக்கிறோம். திரும்ப சொல்லுக்கு நேரம் இல்லை. வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, 3 சொல்லியாச்சு, அப்படிதானே? பிதா, அப்புறம் குமாரன், அதுக்கப்புறம் ஆவியான், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இப்போ சபைக்கு வரோம். உத்தரவாதம் பண்ணும் அல்லது பொறுப்பேற்கும் யூதா, ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்ட சபை. இவையெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, குமாரர்கள் எழும்பினால் மாத்திரமே. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளானோம். அதற்கு பிறகு சீஷர்களானோம். அதற்கு பிறகு சிநேகிதர்களானோம். அதற்கு பிறகு குமாரர்கள். அல்லேலூயா. end time manifestation வேற எதுவுமே கிடையாது. ரிவைவலை கொண்டு வரக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. என்ன தெரியுமா? குமாரர்கள் குமாரத்திகள் எழும்ப வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தை பிரதிபலித்து சாயலை வெளிப்படுத்தி அதே சத்தத்தையும் அதிகாரத்தையும் உடையவர்களாய் புறப்படுகிற ஜனங்கள் தான் தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி குமாரர்கள் எழும்பினால் என்ன நடக்கும்? ஒரு 5 காரியம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடும், அவ்வளவுதான். முதலாவது 43:16 வாசிங்க. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. முதலாவது பாயிண்ட் என்னன்னா, குமாரத்துவம் அல்லது குமாரர்கள் எழும்பினால் வீடு திறக்கப்படுகிறது. யோசேப்பின் வீடு திறக்கப்படுது. எத்தனை பேருக்கு இங்க ஐபோன் இருக்கு? சும்மா கையை மட்டும் உயர்த்துங்க. நான் இதுக்கெல்லாமா பிரசங்கம்? ஐயோ பரிதாபம். நிறைய பேருக்கு ஐபோன் வருவதாக. அல்லேலூயா. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போன்ஸ்லாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா, லேட்டஸ்டாக வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன், அப்படிதானே? 43:5 என்ன போட்டிருக்குன்னு வாசிங்க. 43:5. அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறார். இதுதான் ஃபேஸ் ரெக்கக்னிஷன். பென்யமீன் இருந்தாதான் ஃபேஸை காட்டுவார். ஃபேஸை காட்டினா தான் வீடு திறக்கும். அல்லேலூயா. இப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னா, access to the house of Jesus. கிறிஸ்து இயேசு உங்களுக்காய் சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனைக்குள்ளும் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் குமாரர்களாய் இருக்க வேண்டும், குமாரத்திகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ அதான் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அதே 16 வசனத்தை வாசிங்க. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு சுவையுள்ள பரிமாற்றம். ஆங்கிலத்தில் இதை நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இம்பார்ட்டேஷன். அவர் தன்னுடையதிலிருந்து எடுத்து உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. வீடு திறக்கப்படும் மாத்திரமல்ல, விருந்து ஆயத்தப்படும். ஒரு விருந்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மை,
தேவனுடைய மகிமை இவங்களெல்லாம் உள்ளடக்கின ஒரு விருந்து குமாரர்களுக்கு பரிமாறப்படும். இதுவரைக்கும் பென்யமீன் வராத வரைக்கும் வீடும் திறக்கப்படவில்லை, விருந்தும் அருளப்படவில்லை. இப்பொழுது வீடும் திறக்கப்பட்டது. அடுத்து என்னது? விருந்து. ஹல்லேலூயா. மூணாவது 43:23 கடைசி. நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். நான் இதை சாதாரணமா இப்ப எப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு விடுதலை. குமாரர்கள் வெளிப்பட்டால் தான் சிறையிருப்புகள் மாறும். அநேகர் சுயாதீனம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நீங்க குமாரத்துவத்தோட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் எழும்பும் போது அநேகர் நீங்க போற இடத்துலலாம் பென்யமீன் போகலனா விடுதலை இல்லை, பென்யமீன் போனா விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3 சொல்லியிருக்கோம். 4வது என்ன தெரியுமா? 43:33-34. ஆதியாகமம் 43:33-34. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. ஸோ 4வது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வரிசையும் விசேஷித்த பங்கும். வரிசைனா என்ன? குமாரத்துவம் வெளிப்படும் போது என்ன நடக்குதுன்னா, you are positioned by God. You are positioned by God and the fivefold ministry is activated. Praise the Lord. Amen. புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்ட 5 வகை ஊழியம் இருக்கிறது. அது பென்யமீன் வெளிப்பட்டால் 5ம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வரிசைப்படுத்த, உங்களுக்கு ஒரு வரிசை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு நிற்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கு. அங்கே நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா வரும். பழைய ஏற்பாட்டில் 70 பேர் இருந்தாங்க. அந்த 70 பேரை மோசே வரிசைப்படுது. எங்க நிக்கணும் தேவர் பொசிஷன். அவங்க நிக்கிற இடத்துல அவங்க மேல் அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. 5வதாக ஆதியாகமம் 45:10, யாத்திராகமம் 8:22-23. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி கோசேன். சரி, 8 யாத்திராகமம் 8:22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். 5வது என்ன அப்படின்னா, பென்யமீன் வெளிப்பட்டால் தேவ ராஜ்யம் வெளிப்படுகிறது. வலங்கையின் புத்திரர் வெளிப்பட்டால் நீங்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கை, செல்வாக்குள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்படின்னா அர்த்தம்னா அங்கே வெற்றியும் இருக்கிறது, வித்தியாசமும் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் நடக்கிறதா உங்களுக்கு நடக்கணும் தேவன் விரும்பல. நீங்கள் விசேஷம் உள்ள ஜனங்கள், வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குமாரத்துவம் எழும்ப வேண்டும். நீங்கள் அடிமைகள் அல்ல, சுயாதீனம் உள்ள குமாரத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். இளைய குமார்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நாம் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்து விட்டோம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் எழுப்பி இருப்போமா? Hallelujah. Through the help of the Holy Spirit, God wants you to discover the treasure that is placed inside of you. உனக்குள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த புதையல், அந்த பொக்கிஷம், உங்களுக்குள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த புதையல், அந்த பொக்கிஷம், அதை கண்டுகொள்ளும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே,
2 காரியம் இன்னைக்கு. இந்த செய்தி பூராமே நீங்க மறந்துக்கலாம், பரவாயில்ல. ஆனா 2 காரியங்கள் நீங்க மறக்க கூடாது. ஒண்ணு, எனக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எனக்குள்ள ஒரு பான பாத்திரம் இருக்கு. குமாரனுடைய பான பாத்திரம். அவருடைய அதே தாகம், அவருடைய அதே ஏக்கம் எனக்குள் உண்டாகும்படி ஒரு பான பாத்திரம். அது மாத்திரமல்ல, புதையல். புதையல். அந்த புதையலை நீ கண்டுபிடிச்சிட்டன்னா உன் லைஃப் விலையேறப்பட்டதா மாறிடுது. உலகமே சொல்லலாம் நீ ஒண்ணுக்கு உதவாதவன்னு சொல்லலாம், உலகமே சொல்லலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லலாம், நீ அப்பிரயோஜனமானவன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, I have placed a treasure in you. உனக்குள்ளே நான் ஒரு புதையலை வைத்தேன். நீ தோன்றுவதற்கு முன்பதாகவே உனக்குள்ளது வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிறக்கும் போதே சவுல் நெட்டையாதான் பிறந்தான். ஆனா அபிஷேகம் வந்த பிறகுதான் அது அடையாளப்படுத்தப்பட்டது. உனக்குள் இருக்கிற புதையல், உனக்குள் இருக்கிற பொக்கிஷம் அடையாளப்படுத்தப்படும் ஆவியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே Thank you Lord. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. Thank you Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, எங்களுக்குள் புதையல்களை வைத்திருக்கிறீர். எங்களுக்குள் குமாரனின் பானபாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாகமா இருக்கிறேன் என்று சொன்னவருடைய தாகம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பானபாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது கண்டுபிடிக்கப்படும் போது அது எங்களை இன்னும் குமாரனுக்கு நேராய் நடத்துகிறது. இன்னும் சாப்பிடும்படிக்கும், இன்னும் சம்பாஷிக்கும்படிக்கும், இன்னும் சொந்தம் கொண்டாடும்படிக்கும். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, இந்த சத்தியத்தின் மூலமாய் எங்களுக்கு ஊழியம் செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நீர் இருக்கிறீர். எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாயும் சிருஷ்டிக்கப்பட்டது. எங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தேவ திட்டம் உமக்குள் தான் இருக்கிறது. நீர்தான் எங்க வாழ்க்கையின் விசேஷம் என்று அறிக்கை செய்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. Thank you Holy Spirit. ஆண்டவரே, எழுப்புதல் அறைக்கூவல் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருந்து எழும்பட்டும். பிள்ளை ஆண்டானை அனுப்பும், பென்யமீனை அனுப்பும். வலங்கையின் புத்திரன் வெளிப்படும் மட்டும் வறட்சிகள் மாறுவதில்லை. பரலோக தேவனே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வலங்கரத்தின் புத்திரர்களாய் நாங்கள் புறப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி
உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.